அம்மா பேசின 1.5 மணி நேரத்தில் ஏதாவது நம்பர் கரெக்டாக கொடுத்தாங்களா? Average real income of the people has increased by 50%. தென்னிந்தியாவை வந்து பணத்தை பிடுங்கி நார்த் இந்தியாவுக்கு எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த 16th ஃபைனான்ஸ் கமிஷன் பொறுப்போடு சொல்கிறேன். The government has assisted 25 crore people to get freedom from multi-dimensional poverty. 40,000 ரூபா வாங்கி இன்றைக்கி தமிழ்நாட்டு மெட்ராஸில் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 குழந்தைங்க இருக்க முடியாது ரேஷன் இல்லாமல். People are living better and earning better with even greater aspirations for future. உங்கள்கிட்ட ஏழைங்க சாமானியன்ட்டேன்னு வரி வசூல் பண்ணி பணக்காரங்களுக்கு எப்படி கொடுக்கலாங்கிறது தான் இந்த அரசாங்கம். இன்னைக்கு இந்தியாவினுடைய இடைக்கால நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இது குறித்து உங்களுடைய முதல் பார்வை என்ன? சார், ஃபஸ்ட்டு இது இடைக்கால பட்ஜெட்டு. இடைக்கால பட்ஜெட்னால் முதல் 3 மாதத்துக்கு தான் பட்ஜெட்டு. ஏப்ரல், மே, ஜூனுக்கு தான் இந்த பட்ஜெட்டு. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு இல்லைங்கிறது என்னோடய கருத்து. ஒரு பட்ஜெட்னால் ஒரு நாட்டோட வரவு செலவு கணக்கு கொடுக்கறது தான் இந்த பட்ஜெட்டு. நாங்கள் பின்னாடி ரெக்கார்ட்ஸை படித்து பின்னாடி பேசுகிறத விட்டுருங்க. இந்த அம்மா பேசின 1.5 மணி நேரத்தில் ஏதாவது நம்பர் கரெக்டாக கொடுத்தாங்களா? எந்த நம்பரும் கொடுக்கல. இதுதான் என் வரவு, இதுதான் என் செலவு, இதுதான் என்னோடய பற்றாக்குறை, எல்லாத்தையும் நீங்களே பார்த்துக்கங்கங்கிற மாதிரி விட்டாங்க. ஸோ ஒரு பட்ஜெட்டுங்கிறது ஒரு நம்பர் சொல்கிற எக்ஸசைஸ். நீங்கள் வீட்டு பட்ஜெட் போடுறீங்கன்னா என் வரவு இவ்வளோ, என் செலவு இவ்வளோன்னு கணக்கு போடுறது. இதில் வரவு செலவு கணக்கே கொடுக்கலையே. அது பேசுகிறச்ச வரவு செலவு கணக்கே இல்லை. ஸோ மக்கள் எல்லோரும் போய் பட்ஜெட்டை படிக்க போகிறதில்ல. ஸோ வரவு செலவு கணக்கு அந்த அம்மா கொடுத்துருக்கணும், அது கொடுக்கல. ஸோ அதனால் இது என்ன பட்ஜெட்டுன்னு எனக்கு புரியல. இப்போ பொதுவாக நிதிநிலை அறிக்கையை பொறுத்த வரைக்கும் ஒரு அறிவார்ந்த விவாதத்துக்குரிய விஷயங்கிறனால நீங்கள் ஆவணங்களை படித்து தெரிஞ்சுக்கலாமே சார். அவங்க எதுக்கு அவங்க படிக்கணும்? ஆவணம் என்றைக்கு வருது? படிக்கணுங்கிறது உண்மை இல்லை. நான் இவ்வளோ டேக்ஸ் கலெக்ட் வருஷத்துக்கு பிகினிங்கில் நான் இவ்வளோ டேக்ஸ் கலெக்ட் பண்ணுவேன்னு சொன்னேன். ஆக்சுவலாக நான் இவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கிறேன். இதுதான் என்னோடய டேக்ஸுன்னா இது வரைக்கும் நான் இவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கிறேன். இவ்வளோ துண்டு விழுந்திருக்கு, இல்லை இவ்வளோ எக்ஸ்ட்ரா கலெக்ட் பண்ணியிருக்கிறேன். நான் இவ்வளோ கடன் வாங்குவேன்னு சொன்னேன், இவ்வளோ கடன் வாங்கியிருக்கிறேன். அடுத்த வருஷம் இவ்வளோ டேக்ஸ் போட போகிறேன். இந்த 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 டேக்ஸ்லேருந்து எனக்கு இவ்வளோ வரும்னு பேசினா தான் கரெக்டு. நான் என்ன சொல்கிறேன், பட்ஜெட்டுங்கிறது வந்து ஒரு சாண்டிட்டி ஆஃப் பார்லிமெண்ட்டுக்கு இருக்கணும். இந்த அம்மா எல்லாமே பட்ஜெட்டுக்கு வெளில தானே பண்ணுறாங்க. அப்போ வந்து இந்த வின்ஃபால் டேக்ஸுங்கிற பேரில் கச்சா எண்ணெய் மேலே இருக்கிற டேக்ஸை ஏற்றுறீங்க, இறக்குறீங்க. அப்போ எதுக்கு பட்ஜெட்டு? பிஎம்ஓவில் ஜாயின்ட் செக்ரட்டரியாக இருந்தவரே சொல்கிறாரு, இது தப்பாக போட்டிருக்கு, இவங்க சொல்கிற கடன் ஃபிகர் கரெக்டான கடன் ஃபிகர், இவங்க கடன் வாங்குவேன்னு சொல்கிற ஃபிகர் கரெக்டான ஃபிகர் கிடையாது, ஆஃப் பேலன்ஸ் ஷீட் நிறைய கடன் வாங்கியிருக்கிறாங்க, இது லேயர்டு பட்ஜெட்டாக இருக்கணும். ஹைடன்பர்க் ரிசர்ச் பண்ணுற மாதிரி நம்ம இதை துப்பி தொலைவினாதான் என்ன கடன் வாங்கியிருக்காங்கன்னு தெரியும். ஆனந்த் ஸ்ரீனிவாசன் காங்கிரஸ் கட்சி சொல்லலை, பிவிஆர் சுப்பிரமணியம் நீத்தி ஆயோகோட தலைவரும் இப்போ நரேந்திர தாமோதர் தாஸ் மோடி பிரைம் மினிஸ்டரோட அலுவலகத்தில் ஜாயின்ட் செக்ரட்டரியாக இருக்கிறவரும் சொன்னதை தான் நான் சொல்கிறேன். சார், பொதுவாக இப்போ கடந்த பட்ஜெட்டோட நம்பர் பார்த்தோன்னா அதில் வந்து ஜிடிபியிலேருந்து பற்றாக்குறை வந்து 5.8 இருந்தது. இந்த தடவை வந்து 5.1 குறையுது அப்படின்னு சொல்கிறாங்க. 5.1 குறையிறதுங்கிறாங்க. எப்படி குறையும்? எப்படி குறைக்கிறாங்க? செலவை கம்மி பண்ணுறாங்க. டோட்டல் மணி ஸ்பெண்ட் இந்த வருஷமும் அடுத்த வருஷமும் கான்ஸ்டண்ட்டாக வச்சுருக்காங்க. விலைவாசி 7% ஏறுது. விலைவாசி 6-7% விலைவாசி ஏறுது. 6-7% விலைவாசி ஏறிச்சுன்னா அப்போ நீங்கள் அடுத்த வருஷம் இந்த வருஷத்தோட கம்மியாக செலவு பண்ணுறீங்கன்னு அர்த்தம். அப்போ நான் செலவு கம்மி பண்ணால் டெஃபினட்டாக பற்றாக்குறை குறையும். அடுத்த வருஷம் கடைசியில் இது வரைக்கும் எந்த வருஷமும் அவங்க சொன்ன பற்றாக்குறையாக அவங்க பண்ணதாக சரித்திரமே இல்லை. நான் சொல்லலை, சிஏஜி ரிப்போர்ட் சொல்லுது. இந்த வருஷம் பற்றாக்குறையை அவங்க கம்மி பண்ணியிருக்கேன்னு சொல்கிறாங்க. இந்த ரிசல்ட் எப்போ தெரியும் உங்களுக்கு? மார்ச் 31 முடிஞ்சு ஏப்ரலில் தான் தெரியும். பற்றாக்குறை அதிகரிச்சு தான் இருக்குன்னு சொல்கிறீங்க ரிவைஸ்டு பட்ஜெட். ரிவைஸ்ட் எஸ்டிமேட்டில் இது வரைக்கும் போன வருஷம் வரைக்கும் அவங்க சொன்னதோட ஜாஸ்தியாக தான் இருக்குது. இந்த வருஷமும் நான் கம்மி பண்ணிட்டேன்னு சொல்கிறாங்க. ஏப்ரல் தானே சார் தெரியும். ஏப்ரல் வரைக்கும் செலவு இருக்குல்ல, இன்னும் 2 மாதம் இருக்குல்ல. இது கேஷ் பட்ஜெட், இது அக்ரூவல் பட்ஜெட் கிடையாது. அக்ரூவல் பட்ஜெட்னால் நீங்கள் முன்னொருத்தர்கிட்ட கடன் வாங்கினா கூட அந்த அக்கௌண்ட்டில் காட்டலாம். ஆனால் இது வந்து கேஷ் பட்ஜெட்டு.
அவுட்ஸ்டாண்டிங்கே கிடையாது. நான் இப்போ உங்களுக்கு பணம் கொடுக்கலன்னா எனக்கு எக்ஸ்பென்ஸ் கிடையாது. நான் உங்கள் சேவைகளை யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்றைக்கு பணம் கொடுக்குறேனோ அன்றைக்கி தான் அது அக்கௌண்ட்ஸ்லேயே வரும். ஸோ இந்த அக்ரூவல் பேஸ்ட் அக்கௌண்டிங் இல்லை, இது கேஷ் பேஸ்ட் அக்கௌண்டிங். ஸோ ஏப்ரல் 1 தான் எனக்கு தெரியும். ஏப்ரல் 1 இதை பற்றி எங்கே பேச போகிறோம் நம்ம? செலவுகளை அதிகரிக்காம அதே மாதிரி வச்சிருக்கதே ஒரு சிக்கன நடவடிக்கை தானே, அதை பாராட்ட அப்படி இல்லையே. மாட்டீங்களா? இது எதுக்கு பாராட்டணும்? நான் சொல்கிறேன், போன வருஷம் பிஸ்னஸ் ஸ்டாண்டர்டில், ஏன்னா ஏன் பிஸ்னஸ் ஸ்டாண்டர்ட்னு பொறுப்போடு சொல்கிறேன்னா, இது அரசாங்கத்துக்கு சாதகமாக எழுதுகிற பேப்பரில் ஒன்று. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எஜுகேஷனில் லெஸ் தென் 3% ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க ஜிடிபியிலன்னு, ஹெல்த்தில் லெஸ் தென் 2% பண்ணியிருக்கீங்கன்னு. இங்கே தானே குறைக்கிறீங்க. நீங்கள் எங்கேயாவது கார்ப்பரேட்டு கொடுக்குற சலுகையில் குறைச்சிருக்கீங்களா? நீங்கள் 2%, 3% எஜுகேஷன் அண்ட் ஹெல்த்தில் கொடுக்குறீங்க. ஸோ நீங்கள் செலவு என்ன குறைக்கணும்? கார்ப்பரேட் செலவை குறைக்கணும், கார்ப்பரேட்டுக்கு கொடுக்குற சலுகையை குறைக்கணும். இது நீங்கள் பணக்காரங்களுக்கு போட்ட பட்ஜெட்டு. நீங்கள் செலவு கம்மி பண்ணிங்கன்னா பணக்காரனுக்கு நல்லது. அவன் எனக்கு இனிமேல் தேவையே கிடையாது. ஏழைங்களுக்கும் லோவர் மிடில் கிளாஸுக்கும் தேவை. ஒரு இன்டர்வியூவில் நான் சொன்ன மாதிரி இது இப்போ ஜாஸ்தி ஆகிடுச்சு. நான் சொன்னது 5 வருஷம் ஆகிடுச்சு. 40,000 வாங்கி இன்றைக்கி தமிழ்நாட்டு மெட்ராஸில் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 குழந்தைங்க இருக்க முடியாது. ரேஷன் இல்லாமல் 2 பேர் ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்டி ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 குழந்தைங்க இருக்கிறதுக்கு இன்றைக்கி 40,000 முடியாது. நீங்கள் எங்கேயா எஜுகேஷன் கட் பண்ணிங்கன்னா அவங்க தான் 40,000-50,000 சம்பளம் வாங்குறவங்க வரைக்கும் நீங்கள் அஃபெக்ட் பண்ணுறீங்க. பட் என்னோடய கார் ஓட்டுநரோட பையன் போய் இங்கிலாண்டும் அமெரிக்காவும் படிக்க முடியுமா? முடியாது. ஸோ அவங்களுக்கு நீங்கள் செலவு பண்ணணும். நீங்கள் குறைக்கிற செலவு என் கார் ஓட்டுநரும் எங்கள் வீட்டில் வேலை செய்கிற அம்மாவோட பசங்களை அடிக்கிறதே தவிர என் பசங்களை அடிக்கலை. அதனால தான் நான் சொல்கிறேன், பணக்காரங்களை அடிக்கலை, ஏழைங்களுக்கு அடிக்கிறீங்கன்னு. சார், இப்போ இந்த கார்ப்பரேட் டேக்ஸ் பற்றி சொன்னீங்க, அது 30%லேருந்து 22% ஆக்கியிருக்கதா? 40% இருந்தது மன்மோகன் சிங் காலத்தில். இன்றைக்கி 22%. உங்கள்கிட்ட எஜுகேஷனுக்கும் ஹெல்த்துக்கும் செலவு பண்ணுறதுக்கு காசு இல்லைன்னா இந்த கார்ப்பரேட் டேக்ஸை போட்டு கொடுங்களேன். அவங்களுக்கு ஏன் சலுகை? நீங்கள் இத்தனை நாள் என்ன சொல்லிகிட்ருக்கீங்க? கார்ப்பரேட் இன்வெஸ்ட் பண்ணுவான், அந்த கார்ப்பரேட் இன்வெஸ்ட் பண்ணதுனால வேலை வாய்ப்பு வரும்னு. 5 வருஷமாக எந்த கார்ப்பரேட்டும் இன்வெஸ்ட் பண்ணலையே. ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட் தான் லோவஸ்ட்டாக இருக்கே இந்தியாவில். சார், கார்ப்பரேட் நிறுவனங்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் நிறுவனங்களை தொடர்ந்து நடத்துவதற்கே தொடர்ந்து பணம் தேவைப்படுது, அதுக்காக அவங்க சலுகைகளை கேட்குறாங்க. இல்லை, நீங்கள் சலுகை கொடுத்த போது அம்மையார் என்ன பேசினாங்க? நாங்கள் சலுகை கொடுக்குற பணத்தை அவங்க திரும்பி புது ஃபேக்ட்ரி திறப்பாங்கன்னு. சலுகை கொடுத்ததுனால ப்ராஃபிட்ஸ் ஏறி இருக்கு, எல்லா கார்ப்பரேட்டோட லாபமும் ஏறி இருக்கு. அதனால தானே உங்களோட நீங்கள் குறைச்சா கூட டைரக்ட் டேக்ஸ் கொஞ்சம் ஏறின மாதிரி காட்டியிருக்கு. ஆனால் அவங்க புதுசில் இன்வெஸ்ட் பண்ணாமல் பெரிய ஹைஎண்டு கார் வாங்குகிறாங்க, வெளிநாட்டுக்கு போகிறாங்க, வெளிநாட்டு ப்ராடக்ட்ஸை இம்போர்ட் பண்ணி விற்கிறாங்க, இன்றைக்கி செலவு பண்ணுறாங்க. அவங்க பென்ஸ் கார் நிறைய விற்குதுன்னா என்ன கார்ப்பரேட் லாபம் பண்ணாமையா? பென்ஸ் கார் 20,000 பென்ஸ் கார் விற்ற இடத்துல நீங்கள் 75,000 பென்ஸ் கார் விற்குது. சார், அப்புறம் இன்னொரு விஷயம் அவங்க சொல்லியிருக்காங்க, கடந்த 10 ஆண்டுகளில் இந்த ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணால் அது கொடுக்குற காலகட்டம் இம்ப்ரூவ் ஆகிருக்கு. 10 நாட்கள்ல எல்லாம் இப்போ. சார், இப்போ நான் என்ன கேட்குறோம் சார், ₹1 ₹2 திரும்பி கொடுக்குறத விடுங்க. நீங்கள் என்ன சொன்னீங்க? ரூபாவை 5 ரூபா ஆக்குறீங்கன்னு தான் பேசுனீங்க. நம்ம கோல் போஸ்ட் நாத்தினே இருக்க முடியாது. $5 trillion எக்கானமி 23-24 ஆக்கிறோம். இப்போ அதுக்கப்புறம் என்ன பண்ணீங்க? அந்த வேர்ல்ட் கப் தோற்றோம்ல ஃபைனலில், அன்றைக்கி ஒரு பிரதமருக்கு ரொம்ப வேண்டியவர் ஆல்ரெடி 5 trillion ஆயிடுச்சுட்டார். உடனே நாங்கள் தோண்டி பார்த்தா $53 கணக்கு போட்டால் 5 trillion ஆச்சு. ஆக்சுவலாக டாலர் விலை 86. அப்போ அவங்க சொல்கிறது என்ன தான் உண்மையாக இருந்திருக்கு? விவசாயி பணத்தை சம்பளத்தை ரெட்டிப்போம்னாரு 5 வருஷத்துக்கு முன்னாடி. 3 வருஷத்துக்கு முன்னாடியே ரெட்டிச்சிருக்கணும். அதாவது அவர் தினம் ஒன்று பேசுவார், நீங்கள் பழசெல்லாம் கேள்வி கேட்க மாட்டீங்க. நீங்கள் பழசை சொன்னதை பண்ணாதானே நான் கணக்கு கேட்கணும். இந்தியாவோட எக்ஸ்போர்ட்டு 10 வருஷமாக 10% கூட ஏறலை. ஆனால் இந்த அம்மையார் காமர்ஸ் மினிஸ்டராக இருந்தபோது $900 billion எக்ஸ்போர்ட் பண்ணுவேன்னாங்க. எங்கே $900 billion எக்ஸ்போர்ட் ஆகிருக்கு? இப்போ ரீசெண்டாக இங்கே வந்தாங்க, ஒரு பேங்க்கு மேலால் பேசினாங்க. டைரக்ட் டேக்ஸ் இப்போ நான் எவ்வளோ தமிழ்நாட்டுக்கு பங்கு கொடுக்குறேன்னு ஒரு நம்பர்லாம் போட்டாங்க. அந்த கூட்டல் கணக்கு கூட தப்பாக போட்டாங்க அவங்க. வீடியோ இருக்குது, நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ அந்த அம்மா டேட்டா பார்க்காம நான் எப்படி சொல்ல முடியும்? டேட்டா இஸ் இன் ஃபைன் பிரிண்ட்டு. இன்கம் டேக்ஸ் ஃபைலை நான் போய் தேடி எடுத்து
அவங்க சொல்கிறதுலாம் இல்லை சார், உண்மையா? நம்ம இப்போ நீங்கள் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 10 நாளில் ரிட்டர்ன்ஸ் 10 நாளில் எனக்கு ரிட்டர்ன் வரல சார். அதனால தான் நான் அவளை பேசினேன். என்னோட டிடிஎஸில் எனக்கு 10 நாள் ரிட்டர்ன். எனக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட முன்னையோட சீக்கிரமாக வருது, 1 மாதம் 2 மாதத்தில் வருது. ஆனால் யாருக்கும் 10 நாளில் வந்த மாதிரி நான் பார்க்குறேன். சார் இப்போது ரிசிப்ட்ஸ் வந்து 30 லட்சம் கோடி, எக்ஸ்பெண்டிச்சர் 47 லட்சம் கோடி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மிச்சம் இருக்க அந்த 17 லட்சம் கோடிங்கிறது கடன் எப்படி தான். திரட்டப்படும் சார்? கடன் தான். அந்த கடன் ஃபிகர் தப்புன்னு நான் சொல்லலை சார். பிவிஆர் சுப்பிரமணியம் சொல்லியிருக்கார் சார். பிவிஆர் சுப்பிரமணியம் என்ன மாதிரி கேள்வி கேட்குற ஆள் கிடையாது. நம்ம சோராமசாமி மாதிரி வேண்டியப்பட்டவர் அவர். பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ்லேயே ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருந்தவர். நித்தி ஆயோகோட சிஇஓவாக இருந்தவர். அவர் சொன்னது யூடியூப்பில் இருக்குது, போய் பாருங்கள். இவங்க சொல்கிற கடன் ஃபிகர்லாம் அதனால தான் நான் அதை நம்பலை. அதெல்லாம் நம்பாதீங்க. லேயர்ட் பட்ஜெட்டு, இதுக்கு நீங்கள் ஹைண்டன்பர்க் ரிசர்ச் மாதிரி ரிசர்ச் பண்ணால் தான் உண்மையே தெரியும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அப்போ இதை நான் எங்கே போய் இதை இவங்க சொல்கிறது ஆவணத்தை பார்த்து நான் தெரிஞ்சுக்கணும்னா அந்த ஆவணம் உண்மைன்னு நான் எப்படி நம்ப முடியும்? அப்போ நான் சிஏஜி ரிப்போர்ட் பார்க்கணும். இந்த ரிப்போர்ட்லாம் எப்போ எனக்கு தெரியும்? 31ஆம் தேதி வரைக்கும் வாங்கிட்டு நீங்கள் செஸ்ஸை செஸ்ஸு சொன்னதுக்கு தான் யூஸ் பண்ணணும்னு சட்டம் இருக்குது. ஆனால் நீங்கள் வேறு எதுக்கோ யூஸ் பண்ணுறீங்கன்னு சிஏஜியே சொல்கிறான். அப்போ இந்த பட்ஜெட்டை நான் எப்படி நம்புறது? அவங்க படிக்கிறது எப்படி நம்புறது? நிதியமைச்சர் பொறுப்புள்ள நம்ம எங்கள் தலைவர் ப. சிதம்பரம் இருந்திருக்கிறாரு. பல மேடைகளில் பேசியிருக்காரு. எங்கேயாவது ஒரு இடத்துல தப்பு கணக்கு சொல்லியிருக்காருன்னு நீங்கள் காட்ட முடியுமா? நான் சேலஞ்சு பண்ணுறேன். அவர் ஏதாவது ஒரு இடத்துல தப்பாக சொல்லியிருக்கிறாரு. அவரை பிடிக்காமல் போகலாம், பல விஷயங்கள் இருக்கலாம். பட் அவர் ஒரு நம்பர் தப்பாக சொல்லியிருக்காரு நீங்கள் சொல்ல முடியுமா? எங்கேயாவது சொல்ல முடியுமா? எடுத்து காமிங்கண்ணா, நான் ஒத்துக்கினேன். இல்லை மாண்புமிகு மன்மோகன் சிங் ஏதாவது ஒரு இடத்துல தப்பான ஃபிகர் சொல்லியிருக்கிறாரு. அவ்வளோ கிண்டல் பண்ணீங்களே நீங்கள் மன்மோகன் சிங்கையும் சிதம்பரமையும். ஏன் மீடியா கேட்க மாட்டேங்குது? ஆவரணம் பொய்ன்னு ஐஏஎஸ் ஆஃபீஸர் சொல்கிறாருமா, இதுக்கு பதில் சொல்லுங்கன்னு சொல்லலாம்ல. சார் கடைசியாக ஒரு கேள்வி. இப்போது 16வது நிதி ஆணையம் அமைக்கிறாங்க, ஃபினான்ஸ் கமிஷன். அதில் ஜிடிபி கேப்பை குறைக்கிறதுக்கான முயற்சிகள் எடுக்கணும்னு அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. 2016 கேப்பில் என்ன போகுதுன்னா, இப்போ ஆல்ரெடி தமிழ்நாடு மாதிரி தென் மாநிலங்களுக்கு சவுத் இந்தியாவுக்கு ₹1 40 பைசாவோ 50 பைசாவோ கொடுக்குறாங்க. அதை இன்னும் எப்படி கம்மி பண்ணலாங்கிற பாப்புலேஷன் ஃபிகர்ஸை கொண்டு அதை இன்னும் எப்படி கம்மி பண்ணணும்னு பார்ப்பீங்களே தவிர, தென்னிந்தியாவை பணத்தை பிடுங்கி நார்த் இந்தியாவுக்கு எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த 16th ஃபைனான்ஸ் கமிஷன் பொறுப்போடு சொல்கிறேன். ஏன்னா போன வாட்டியே 2011 நம்மளோட அக்ரிமெண்ட் 1971 சென்சஸ் ஃபிகர்ஸ் தான் யூஸ் பண்ணணும்னு. 2011 ஃபிகர்ஸாக போன வாட்டி யூஸ் பண்ணாங்க. இந்த வாட்டி அதுக்கு இன்னும் ஹையர் பர்சன்டேஜ் கொடுக்கும். தென் மாநிலங்களில் இன்னும் பணம், ஏன்னா இங்கே தான் இப்போ ஜிஎஸ்டி கலெக்ஷன், இங்கே தான் இன்கம் டேக்ஸ் கலெக்ஷன், இங்கே தான் சேல்ஸு, எல்லாமே இங்கே தான் நடக்குது சார். ஆனால் அவங்க வெளிப்படையாக சொல்கிறத விட்டு நம்மளால் ஒன்று யூகம் பண்ண முடியுமா? ஏன் 2011 வச்சுருந்தேன்னு சொல்கிறேன். நான் இன்னும் அவங்க டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் பப்ளிஷ் பண்ணல. பப்ளிஷ் பண்ணுறச்சு இது பண்ணுவாங்கன்னு நான் முன்னாடி தைரியமாக சொல்கிறேன். 2011 இம்பார்ட்டன்ஸ் கொடுங்கன்னு என்கே ஒருத்தர் இருந்தார். அவரோட ஃபைனான்ஸ் கமிஷனில் 2011க்கு வெயிட்டேஜ் கொடுத்தீங்களே, இல்லைன்னு சொல்லுங்கள். 2011 சென்சஸுக்கு வெயிட்டேஜ் கொடுத்தீங்களே. சரி, நான் சொல்கிறேன்ல, கொடுக்க முடியலன்னு சொல்லுங்கள். நாங்கள் கொடுக்க மாட்டோம் 71 சென்சஸ்ன்னு சொல்லுங்களேன். நீங்கள் ஏதோ சும்மா ஜிடிபி நிறைய சரி பண்ணுறேன் அது இதுலாம் பேசாதீங்க. ஃபிஸ்கல் டெபிசிட்டை குறைக்கிறது அதுதான் முக்கியமான இலக்காக இருக்கணும்னு நாங்கள் மேண்டேட் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற. வெரி குட்டு. ஃபிஸ்கல் டெபிசிட்டை குறைச்சி யாருக்கு ஹெல்ப் பண்ணுறீங்க? செலவை கம்மி பண்ணுறீங்க, எனக்கு நல்லது. யாருக்கு வயிற்றில் அடிக்கிறீங்க? 50,000 ரூபா கம்மியாக வாங்கினோம் வயிற்றில் அடிக்கிறீங்க, அடிங்க. அவனுக்கு இன்னும் எப்படி சரியாக கொடுக்கலான்னு ஒரு சிம்பிள் சொல்கிறேன். ஐஃபோனு இங்கே தான் தயாராகுது. எங்கே தயாராகுது? இந்தியாவில் தான் தயாராகுது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஐஃபோன் லேட்டஸ்ட்டாக வந்திருக்கு ஐஃபோன் 15 இங்கே என்ன விலை, அமெரிக்காவில் என்ன விலை, துபாயில் என்ன விலை? இங்கே தயாரிக்கிற ஃபோனு துபாயில் இங்கேயோட சீப்பராக கிடைக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்கே டேக்ஸ் கூட. ஸோ வரியை காமன் மேன்டன் வரியை எப்படி வசூல் பண்ணலாங்கிறதுல தான் சாமானியன்டன் வரி வசூல். இன்றைக்கி பெட்ரோல் டீசல் நினச்சா இந்த அம்மா 7 ரூபா 8 ரூபா ஒரு லிட்டருக்கு குறைக்கலாம். உங்கள்கிட்ட ஏழைங்க சாமானியன்டன் வரி வசூல் பண்ணி பணக்காரங்களுக்கு எப்படி கொடுக்கலாங்கிறது தான் இந்த அரசாங்கம்.
நீங்கள் செலவை குறைச்சிங்கன்னா யாருக்கு பெனிஃபிட்டு? ஸோ அப்போ ஃபிஸ்கல் டெபிசிட் எப்படி தான் சார் மீட் பண்ணுறது? நீங்கள் வரி போடுங்க, 40% ஆக்குங்க. முன்னாடி இருந்தவன் நான் எக்ஸ்ட்ரா வரி போட சொல்லியே உங்களால் முடியலல்ல. 22 40 ஆக்கி வரி அதை சரி பண்ணுங்க. ஏன் நீங்கள் எஜுகேஷனுக்கும் ஃபைனான்ஸுக்கும் ஹெல்த்துக்கும் எஜுகேஷனுக்கும் ஏன் குறைக்கிறீங்க? ஸோ இப்போ ஒட்டுமொத்தமாக இந்த பட்ஜெட் பற்றி உங்களுடைய பார்வை என்ன சார்? இது அல்டிமேட் பட்ஜெட்டே இல்லையே, நம்பரே தெரியலையே. நான் பின்னாடி பேப்பர் படிக்கணும், எதுக்கு என்ன கூப்பிட்டு டிவியில் உட்காந்து 1.5 மணி நேரம் பேசணும்?